உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி பயிற்சி பலன்கள் 2025. மிதுன ராசிக்காரர்கள் 10லே சனி ராகுவோட. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், போலீஸ் வருவது உறுதி. 10ல் ராகுவும் சனியும் சேர்ந்தால் என்ன ஆகுனா, 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ல் சனியும் ராகுவும் சேர்ந்தால் டபுள் டமாக்கா. தொழில் பல வகையில் பார்த்திங்கன்னா, இதுதான் தொழில்னு கிடையாது. சும்மா வருவாங்க, ஏதோ பேசுவாங்க, நீங்கள் சும்மா ஒரு மீடியேஷன் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம், கமிஷன் நல்லா வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அடுத்த 2.5 வருஷம் ராஜபோகம், ராஜாதி ராஜபோகம். 10ல் இருக்கிற சனி கரெக்டாக இருக்க வேண்டிய இடம் 10ல். பிரபலத்துவம் அடைவீர்கள், எல்லாராலையும் புகழ் எணியின் உச்சத்திற்கு செல்வீர்கள். அரசியல்வாதிகளாக இருந்தால் அல்லது சமூக சீர்திருத்தவாதிகள், அது மாதிரிலாம் இயக்கங்களில் இருந்தீங்க, சங்கங்களில் இருந்தீங்கன்னா எல்லாராலும் அறியப்படுவீர்கள். அறியப்படுவது மட்டுமல்ல, அவர்களால் பட்டங்கள், கௌரவங்கள் போன்றவை கிடைக்கும். அதே மாதிரி 10ல் இருக்கக்கூடிய ராகு என்ன தருவார்னா, தொழிலில், அதாவது பார்த்திங்கன்னா பல்க் ஆர்டர்ஸ். சார் சாதாரணமாக ஒரு ஹோட்டல் திறக்கலான்னு போனேன் சார், பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மல்டிகேஷன் ரெஸ்டாரண்ட்டை நான் திறக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பே கிடச்சிருச்சு சார். நான் போனது சின்ன வேலை, ஆனால் எனக்கு கிடைச்சது பெரிய ஆர்டர். நான் சாதாரண இது பண்ணேன், இப்போ எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் சார். எனக்கு சமீபத்தில் கூட ஒருத்தர் சொன்னார், நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, ஏங்க நீங்கள் இது மாதிரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது மாதிரி வெர்ஜின் கோகோனட் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னாங்க. இதே என்னங்க பேசுகிறீங்க? இப்போ அப்படிலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிட்டான். இளநி பெருசாக இருந்தால் அதுக்கு ஒரு பேர், ஆவாரம்போக்கு ஒரு பேர், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் டெர்மினாலஜிஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான எதுக்கு இதை சொல்லணும்னா, உங்களுக்கு அந்த வியாபாரம்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குறுகிய இடம், இந்த இடத்துல விவசாயம் எப்படி பண்ணுறது, சின்ன இடத்துல அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, விவசாயம், வெர்டிக்கல் விவசாயம். பார்த்திங்கன்னா ஒரு கம்பாக நட்டு வச்சுருவாங்க. அப்புறம் இப்படியும் முளைக்கும். அந்த மாதிரிலாம் இந்த குறுகிய இடத்துல ஒரு கிரவுண்ட் இடத்துல இவ்வளோ தூரம் விளைவிக்கலாம், வெர்டிக்கல் ஃபார்மிங், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. அப்புறம் கலப்பின மாடுகள், பால் கறக்கிறது போன்ற டைரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம், அதாவது நாட்டு விஷயங்கள் சார்ந்தது. அதாவது ஆடு, மாடு, பேர்ட்ஸ், பறவைகளை ப்ரீட் பண்ண விட்டு சம்பாதிக்கிறது, நாய்க்குட்டிகள் விற்பனை போன்றவைலாம். மிதுனராசிக்காரர்களுக்கு இப்படி தான் வருமானம் வரும்னு இல்லை, இப்படி வேணால் வரும். ஆனால் போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் நண்பர்கள் யாராவது ஃபோன் பண்ணி, உங்கள் மாமா எஸ்ஐயாக இருக்கார்ல, ஒரு வார்த்தை சொல்லு, இந்த மாதிரிலாம் சொல்லி கேட்பாங்க. யாருக்கும் ஒன்றும் சொல்லணும்னா உங்கள் மாமாவோட பெருமை தான் வீணாக போகும். அதனால் தயவுசெய்து கம்முன்னு இருங்க. நீங்கள் போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கவே கூடாது. அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் 9ஆம் வீட்டுக்கு வருகிறார். 9ல் சனி இருந்தால் என்ன ஆகும்னா, பாக்கியத்தை கொடுப்பார். அதாவது பார்த்திங்கன்னா, படம் எடுக்கிறவங்க, ஒலி கலைகளில் இருக்கிறவங்க, நாட்டிய கலைகள், நடன கலைகள் சொல்லித்தர்றவங்க, இசை வல்லுநர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். அதே மாதிரி 9ல் இருக்கக்கூடிய சனி 9, 10, 11, 12, 1, 2, 3 பார்க்குறார், முயற்சியை பார்க்குறார், 4, 5, 6 பார்க்குறார். அப்போ நிலையான தொழில் என்பதும் அதிலிருந்து வர்ற வருமானம் என்பதும் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் பர்மனன்சி. அதான் நான் சொன்னேன், ஜாப் பர்மனன்சி கிடைக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதிய முயற்சிகள், புதிய விஐபி சந்திப்பு. பார்த்திங்கன்னா, நம்ம என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவான், யாராவது ஒருத்தர் நமக்கு எதிரியாக இருந்தால் அந்த எதிரியை வீழ்த்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிட்டால் போதும். நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் உருப்பட போகிறான். அந்த மாதிரி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இது நாள் வரைக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, எல்லாமே ஒரு சாதாரண லெவல் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இனிமேல் வர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா விஐபி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் பழகுவாங்க, அவங்களுடைய எண்ணங்களை உங்கள்கிட்ட பகிர்வாங்க, அந்த மாதிரி வாய்ப்புகள் தருவாங்க. சார், ஒரு விஐபி தொடர்பு கிடைக்கிறது தான் சார் கஷ்டம். அவர் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா, ஒரே ஒரு நாள் ஒரு ஃபைன் மார்னிங் வாக்கிங் போகும்போது, என்னடா உனக்கு பிரச்சனை? சார் இந்த மாதிரி பிரச்சனை, ஓகேடா அப்படின்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவார், எல்லாம் செட்டில் ஆகிடும். லைஃப் ஒரு நிமிஷத்தில் மாறிடும். ஆனால் உங்கள் கேரக்டரும் ஆட்டிடியூடும் தான் விஐபிகள்கிட்ட பழகிறது அப்படிங்கிறது. அவங்க உங்களை அசஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உங்கள் கேரக்டரை. அதுதான் விஷயம். ஸோ அப்போ கடகராசிக்காரர்களுக்கு புதிய எதிர்காலத்திற்கான திறவுகோல் திறக்கப் போகிறது, தயாராகிருங்கள். அடுத்து சிம்மராசிக்காரர்கள். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னா, சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டம சனி வருகிறது.
யாரெல்லாம் சிம்மராசிக்காரர்களோ அவர்கள் படாத பாடு விடப்போகிறீர்கள். இதை சொல்கிறதுல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 2ல் கேது 8ல் ராகு. இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்ன எப்படி சொல்லித்தியா அந்த ஒரு ஜோக் வரல, அந்த மாதிரி ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்காதுகிறாரு. என்ன வாய்க்காதுகிறாரு இந்த மாதிரி நீங்கள் ஒன்று எது சொன்னாலும் உங்கள் மேலதிகாரிக்கு புரியாது. யோ லூசு பேர நான் சொல்கிறத கேட்கலாம் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஃபோனில் பேசும்போது கூட மிஸ்டர் மேங்கோ பாய் வந்துட்டாரா அப்படின்னு கேட்பீங்க. அந்த மேங்கோ பாய் தான் ஃபோனை எடுத்துருப்பார். அவர் எடுத்து என்ன சொல்லுவார், இதா ஐ எம் ஹியர் பேபி, கமான் பேபி, ரெடியாக வான்ட்டு போனோடனே நமக்கு டெர்மினேஷன் லெட்டர் அடித்து கொடுத்துருவார். அதனால் அந்த பட்டப்பேரிட்டு பேசுகிறது, இந்த ஜாலியாக பேசுகிறேங்கிற பேரில் வாடா போடாங்கிறது இதெல்லாம் வந்து குறைச்சிக்கணும். ஃபார்மலாக இருக்கணும். மிஸ்டர் குஞ்சித பாதத்தை மிஸ்டர் குஞ்சு அப்படின்னு கூப்பிடக்கூடாது. மிஸ்டர் குஞ்சித பாதம் அப்படின்னா டியர் மிஸ்டர் குஞ்சித பாதம், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் விளையாட்டுக்காக சொல்ல போய் இதெல்லாம் ஒரு உதாரணமாக குறிச்சி அப்படின்னா, அதாவது அஷ்டம சனி வந்தால் நம்ம வீட்டில் உட்காந்துருந்தால் ரோட்டில் படுத்துருக்கிற நாய் கூட வீட்டுக்குள்ளே வந்து கடிச்சிட்டு போவோம். அந்த மாதிரி இப்போ சில பேர் இருக்கான், அஷ்டம சனி வச்சுக்கிட்டே என்ன பண்ணுவான், மோடியா லேடியா கேடியா சமூக வலைதளத்தில். உனக்கு இது தேவையா, அவர் கண்ணில் இது பட்டால் என்ன ஆகும்? அப்போ அமைதியாக இருக்கணும். அடுத்த 2.5 வருஷமாக என்ன பண்ணுவோம், சமூக வலைதளங்களில் பாசிஸ்ட் என்று சொல்லுகிறார்கள், இந்த வன்முறையை தூண்டுகிறார்கள், இனவெறி என்று சொல்லு. அப்பா சாமி சரணம், நான் இனிமேல் ஏதாவது ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஒரு பூ படம் போடுங்க, ஒரு குழந்தை படம் போடுங்க, ஒரு ஆட்டுக்குட்டி படம் போடுங்க. அந்த மாதிரி ஏதோ உங்கள் லெவலுக்கு அப்படியே ஓட்டிகிட்டு போங்க. அரசியல், தீவிர அரசியல், புரட்சி ஓங்குக வேணாம். அமைதியாக இருக்கணும், பெய்யாமல் இருக்கணும். என்ன இப்படை தோற்கின் எப்படை வேணும் தோழர் அப்படின்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா வேணாம் தோழர், நான் 2.5 வருஷத்துக்கு லீவு தோழர் அப்படின்ட்டு கம்முன்னு போயிருங்க. ஏன் அப்படின்னா சிம்மரா 8ல் சனி இருந்தால் சனி வந்து புரட்சிக்காரன், கலகக்காரன். சனிக்கு வந்து புரட்சின்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப முன்னாடி பார்த்திங்கன்னா நான்லாம் சிவப்பு சட்டை தான் சார் போட்டுட்டு இருந்தேன். உண்மையிலே சொல்கிறேன். என் மனைவி வந்து தான் தயவுசெய்து சிவப்பு சட்டைலாம் வேண்டாம். அந்த மாதிரி இது ஒரு மோகம். போராடுறவங்களுக்கு போராடாமல் இருக்கவே முடியாது. ஜோக்கர் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், எப்போ பார்த்தாலும் போராடிட்டே இருப்பாங்க. இப்போ போராடினீங்கன்னா கொஞ்சம் டஃப்பு, பார்த்து போராடுங்க. அப்போ போராடுங்க, பார்த்து போராடுங்க. அப்போது யூனியன் லீடர்ஸ், யூனியன் தலைவர்கள் போன்றவங்க சிம்மராசியை சேர்ந்தவங்கெல்லாம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், பார்த்து போராடுங்க, கைது பண்ணிட போகிறாங்க. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு 8ல் இருக்கக்கூடிய ராகு என்ன தருவார்னா அசையா சொத்துக்களை உண்டாக்குவார். பார்த்தீங்கன்னா எல்ஐசி பண்ணு என்றைக்கோ போட்டுறது மறந்துருப்பீங்க நீங்கள். அது பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க, சார் நீங்கள் 5 வருஷமாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்க சார். ஆமாங்க சார். அது பார்த்தீங்கன்னா இப்போ கிராஜுவிட்டி அது இதோட சேர்த்து டபுள் ஐ ஒரு 10 லட்ச ரூபா வந்துருக்கு சார், வாங்கிக்கிங்கம்மா. என்னது 10 லட்ச ரூபா ஆயிடுச்சா? தெய்வமே நீ எங்கே இருக்க தெய்வமே அப்படின்னு கூப்பிட்டு போய் ஒரே இந்த ஃபைன் மார்னிங். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் இப்போது எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமே இல்லை, நீங்கள் எதை நோக்கி செல்லுகிறீர்கள் என்பது முக்கியம். ஒவ்வொரு பேரரசனும் ஒரு காலத்தில் பாலுக்கு அழுத குழந்தை தான். ஒவ்வொரு வானுயர்ந்த கட்டிடமும் ஒரு காலத்தில் வரைபடம் தான். அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்களே மனசு வெக்ஸாவாதீங்க. அஷ்டம சனினால் எங்கே போனாலும் கஷ்டம். ஏன்னா அஷ்டம சனிங்கிறது இன்ட்டு 10x 7.5 வருஷம் கொடுக்க வேண்டியது 2.5 வருஷம் கொடுப்பார். தேவையெல்லாம் கான்ஃபிடன்ஸ். உண்மையும் நீதியும் நேர்மையும் உழைப்பும் இருக்கும் இடத்தில் சனி பகவான் ஒன்றும் செய்வதில்லை. நான் அனுபவப்பட்டேன் சொல்கிறேன். உண்மையும் நீதியும் உழைப்பும் இருக்கும் இடத்தில் சனி பகவான் ஒன்றும் செய்வதில்லை. சரியா? அப்போ சிம்மராசிக்காரர்கள்லாம் என்ன செய்யணும், சனினால் இப்படி மாட்டின்னு இருக்கோம். அப்போது சனீஸ்வரன் கோயில் திருநள்ளாறு செல்லணும். இங்கே இருக்கிற இது இருக்குது பாருங்கள், குரோம்பேட்டை பக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயில் இருக்குது, அங்கே போய் பார்க்கணும். பொழிச்சலூர் அங்கே போய் பார்க்கணும். சனீஸ்வர பகவானை வணங்கணும். ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது. நிறைய அன்னதானங்கள் செய்யணும்.